தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமுலர்ப மேல்நிலைப் பள்ளி, CBSE அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், புளோமினா சேவியர் ஆண்மலை பாற்றிக்காகவும், மைக்கேல் ராஜ் இளவரசி குடும்ப கருத்துகளுக்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பிள்ளைகளின் நற்பரிப்படைக்காகவும், மேத்யூ ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோணி பிள்ளை, குரு செலின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், காளி அருள்ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் மார்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ராஜசேகர், சாந்தா மரி, டி சில்வாஸ் இவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சிமி ஜோமன் டெட் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், செயின்ட் கிளாரா மூலமாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், சபையினுடைய வளர்ச்சிக்காகவும், ஆரோக்கியதாஸ், ஜெயா, டேவிட், ஜெரோம் வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமைய வேண்டியும் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், மல்லிகை முத்து மாமரியின் 51வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், இயேசு அரசு ரசில்டா தம்பதியருக்கு குழந்தை பிறந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், அவருடைய உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அனிஸ்டின் கோலாஸ் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித கிளாரம்மாள் அவர்களுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. 1194ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் உள்ள அசிசி நகரில் பிறந்தவர் புனித கிளாரம்மாள். பெரிய பணக்கார பிரபு குடும்பத்தை சார்ந்தவர். இருப்பினும் சிறு வயதிலிருந்தே ஏழ்மையை விரும்பி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். ஒரு முறை புனித பிரான்சிஸ்காருடைய மறைவுரையை கேட்ட பொழுது அதனால் ஈர்க்கப்பட்ட இவர் தனது வாழ்வை துறந்து மடத்தில் சேர்ந்து இறைவனுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தார். அன்று முதல் ஏழ்மையில் வளர்ந்தால் இன்னும் சிறப்பாக நற்கருணை பக்தியில் அதிகமாக ஈடுபாட்டுடன் வாழ்ந்தவர் புனித கிளாரம்மாள். எனவே அன்புக்குரியவர்களே, தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனுக்கு பணி செய்தவர் புனித கிளாரம்மாள். எனவே அவரை போல நாமும் வாழ இத்திருப்பலின் வழியாக இறைவனை மன்றாடுவோம். மேலும் சிறப்பாக நமது பங்கிலே பணி ஆற்றுகின்ற புனித கிளாரம்மாள் சபையை சார்ந்த அருள் சகோதரிகளுக்காக இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் செய்கின்ற பணி இன்னும் வளர்ச்சி அடையவும், அந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய உடல் நலத்திற்காகவும் இந்த நேரத்தில் அந்த சபையில் உள்ள அனைவருக்காக இந்த திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த பலியாலையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Please come in,
ஜெபிப்போமாக. எளியோரின் புகலிடமாம் இறைவா, புனித கிளாராமாலை உமது அன்பால் ஆட்கொண்டு ஏழ்மை வாழ்வை விரும்பி ஏற்க செய்தீரே. திருச்சபைக்கு அவர் வழியாக நிவர் கொடுத்த படிப்பினைகளுக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் உமக்கு புகழ் சாற்றுகின்றோம். நாங்களும் ஏழ்மையை கடைபிடிப்பதன் வழியாக கிறிஸ்துவை பின்பற்றி எங்களையே பொறுத்து அன்பில் வளர்ந்த புனிதத்தின் நிறைவை அடைய செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். இனச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 32 - 40 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல்கள் நடந்ததுண்டா? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உள்ளார். ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலையில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழி மரபினரை தெரிந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்கள் எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டுச் சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை அறிவியுங்கள். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? ஐயனை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே. பல்லவி.
ஆண்டவர் தம் செயல்களை அறியுங்கள். யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக் கொண்டீர். மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு மக்களை மந்தையனை அழைத்துச் சென்றீர். பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறைவசனங்கள் 24 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானத்துடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்தவர்கள் நாம். அவருடைய வாழ்வினுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்தவர்கள் நாம். இருப்பினும் அவருடைய வாழ்வினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், இயேசுவினுடைய வெளிப்பாடு. அதாவது அவர் என்றுமே உண்மையுள்ளவராக இருந்தார். இன்னும் சிறப்பாக அந்த உண்மையை என்றும் போதித்தவராக இருந்தார். இதுதான் நான், இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய லட்சியம் என்று மிக தெளிவாக வெளிப்படையாக போதித்தவர், வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த வகையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய சீடர் என்பவர்கள் யார் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அதாவது அவர்கள் தன்னலம் துறந்தவர்களாக இருக்க வேண்டும், சிலுவையை சுமப்பவர்களாக இருக்க வேண்டும், அதற்கு பின்புதான் என்னை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவர் சுட்டி காட்டுகின்ற முதல் பண்பு தன்னலம் துறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னை முன்னிலைப்படுத்தாது இறைவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துவனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு இடத்திலையும் என்னுடைய இனத்தையோ என்னுடைய புகழையோ என்னுடைய பணத்தையோ நான் முன்னிலைப்படுத்த மாட்டேன். மாறாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துவேன், அவருக்காக வாழ்வேன் என்பதுதான் உண்மையான சீடத்துவம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனையாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பவுலடியார் மிக அழகாக சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மனநிலையோடு
நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித கிளாராமால் அவர்கள். ஏனென்றால் தான் வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்திலும் தான் ஒரு பணக்காரர் என்பதை முன்னிலைப்படுத்துவர் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தியவர். அவருக்காக தனது வாழ்வையை செலவிட்டவர் புனித கிளாராமால். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் சுட்டி காட்டுகின்ற அடுத்த சீடத்துவ பண்பானது தன்னுடைய சிலுவையை சுமக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொய்களை சொல்லி சீடர்களை கவர்ந்தரல்ல, மாறாக இதுதான் என்னுடைய வாழ்வு என்பதை மிக திட்டவட்டமாக தன்னுடைய சீடருக்கு சுட்டி காட்டுகின்றார். என்னை பின்பற்றின் வழியாக துன்பங்கள் வரும், அந்த துன்பம் என்ற சிலுவையை நீ சுமக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தினார், இது செய்தும் காட்டினார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது புனித கிளாராமால் சுமந்த சிலுவைகள் ஏராளம். முதலாவதாக அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர், செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர். இருப்பினும் புனித அசிசியாருடைய மறைவுரை கேட்ட பிற்பாடு இது அல்ல என்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்தவராக அந்த செல்வங்களை துறந்துவிட்டு, பணக்கார வாழ்வை துறந்துவிட்டு இந்த ஏழ்மையை ஏற்றுக்கொண்டார். ஏழ்மையோடு அவர் என்றும் வாழ்ந்தார். எனவே அன்புக்குரியவர்களே, அதே போல அவருடைய சபையினுடைய சட்டத்திட்டங்களை பார்க்கின்ற பொழுது மிக கடினமான சட்டத்திட்டங்கள். ஒரு முறை திருத்தந்தை இன்னோசென்ட் அவர்கள் புனித கிளாராமாலை சந்தித்து, இவ்வளவு கடினமான சட்டத்திட்டங்களை கொண்டிருக்கிறீர்களே, சற்று தளர்த்தி கொள்ளலாமே என்று சொன்ன பொழுது அதற்கு அந்த பெண்மணி சொன்னது, முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த துன்பங்களையும் நானும் என் சகோதரிகளையும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த சட்டத்திட்டங்களோடு கடினமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவைகளை அன்றாடம் சுமந்தவர் புனித கிளாராமால் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கின்ற பொழுது அந்த சிலுவைகளை சுமக்க புனித கிளாராமாலை போல தயாராக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல மூன்றாவது பண்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பண்பு. இன்று உலகிலே பல கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் உண்மையான சீடத்துவம் நிறைந்த கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறும் ஞானஸ்நானத்தின் வழியாக மட்டும் கிறிஸ்துவாக வாழ்வது, கிறிஸ்துவனாக வாழ்வது அது பெரியதல்ல, மாறாக வாழ்க்கையின் மூலமாக நான் கிறிஸ்துவனாக வாழ்கின்றேன் என்பதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு புனித கிளாராம் அவர்கள். இறுதி வரை, சாகின்ற வரையில் உடலிலே பல துன்பங்கள், நோய்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவர் புனித கிளாராமால் அவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த புனிதையை போல ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கின்ற நல்லதொரு சீடர்களாக வாழ இத்தகைய பண்புகளை நமதாக மாற்றுவோம். என்றும் நம்மையே துறந்தவர்களாக, சிலுவையை ஏற்றவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின் வழியாக ஒரு சாட்சிய வாழ்வை, புனித வாழ்வை நம்மாலும் வாழ முடியும் என்பதற்கு புனித கிளாராமாலுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. எனவே இத்தகைய வாழ்வினை மேற்கொள்ள இறைவன் அருளையும் ஆசிரியும் தொடர்ந்து தூய் ஆவின் வழியாக தர வேண்டும் என்று இத்திருப்பலில் மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். தெய்வமே, நாங்கள் தருகின்ற
சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தம் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் பேரின்றி பலியேற்றுக்கொள்வாராக. இறைவா, உயர்ப்புக்குரிய உமது வல்லமை புனித கிளாராமால் விளங்குவதை கண்டு வியந்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவரது சாட்சிய வாழ்வு உமக்கு உகந்ததாயிருந்தது போல நாங்கள் நிறைவேற்றும் இத்திருவலியும் உமக்கு உகந்ததாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான இப்புனித காலத்தின் அருள் கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்துச் செல்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மகிமையினால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, ஆகவே நாங்கள் வானதூதர் புனித அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்தெடுத்து வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மேலும் சிறப்பாக இந்த காலை திருப்பலில் கலந்து கொண்டு உமக்கு நன்றி வலி செலுத்தி உண்மையான சீடத்துவ வாழ்வதற்கான தேவையான ஆசீர்வாதங்களையும் அருள்களையும் பெறுவதற்காக இத்திருப்பலியில் ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள், இந்த பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலி காணுகின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித கிளாராமால், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவங்களை போக்கும் நீர்களின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் நீர்களின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் நீர்களின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திருளும். இதோ இறைவனின் சம்மரி.
இதோ உலகின் பாவங்களை போக்குண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால்
என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாசின்மையின் ஊற்றாகி இறைவா, வானக கொடைகளில் பங்கு பெற்றதால் நாங்கள் புத்துயிர் பெற்றுள்ளோம். புனித கிளாராமாவுடைய எடுத்துக்காட்டலை பின்பற்றி இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கிக் கொண்டு உம்மோடு ஒன்றித்து வாழ என்றும் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
எங்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. தீமை செய்தவர்களை நாங்கள் கற்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். இயேசுவின் மதுரமான திருடுதேமே, ஸ்நேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருடுதேமே, இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.